இன்று நம்முடைய நிலை எப்படி இருக்கிறது என்றால், செய்திகளை தெரிந்து கொள்வதிலே நமக்கு இருக்கக்கூடிய ஆர்வம், நடந்த நிகழ்வுகளை பார்ப்பதிலோ கேட்பதிலோ நமக்கு இருக்கக்கூடிய ஆர்வமும் ஈடுபாடும் அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவதில்லை, அந்த மூமின்களுக்காக துஆ கேட்பதிலே நமக்கு இருப்பதில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்திகளை கேட்கும் போதெல்லாம் உடனே துஆவின் பக்கம் விரைந்தார்கள், துஆவை அதிகப்படுத்தினார்கள். அல்லாஹ் சொல்கிறான், வகால ரப்புக்கும் உதுஊனி அஸ்தஜிப் லக்கும். உங்களது ரப்பு உங்களுக்கு சொல்கிறான், நீங்கள் என்னிடத்திலே துஆ கேளுங்கள், நான் உங்களுக்கு பதில் அளிப்பேன் என்று. அன்பான சகோதரர்களே, இந்த நேரத்தில் நாம் அல்லாஹ்வின் ரட்சிப்புக்காக, அல்லாஹ்வுடைய உதவி இறங்குவதற்கு, அல்லாஹ்வுடைய பாதுகாப்புக்காக துஆ செய்யவில்லை என்றால் வேறு எந்த நேரத்தில் இதற்காக நாம் துஆ செய்ய போகிறோம்? கஷ்டங்கள் அலைகளாக நம் மீது மோதும் போது, எதிரிகளின் புறத்திலிருந்து இன்னல்களும் அநியாயங்களும் நம்மை சூழும் போது, அதுவல்லவா துஆ கேட்கக்கூடிய நேரம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிமுறை, போர் உக்கிரமமாக மூண்டு விட்டால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆவை அதிகப்படுத்துவார்கள். அல்லாஹ் உங்களுக்கு உதவினால் உங்களை யாரும் மிகைக்க முடியாது. அல்லாஹ் உங்களை கைவிட்டால் உங்களுக்கு உதவக்கூடியவர் யார் இருக்கிறார் அல்லாஹ்விற்கு பிறகு? புரிய வேண்டும் அன்பானவர்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டார்கள், துஆ கேட்கும்படி சொன்னார்கள். சோதனைகள் அதிகமாகும் போது, இது போன்ற இன்னல்கள் அதிகமாகும் போது அல்லாஹ்விடத்தில் அழ வேண்டும்.